காமு காப்பி அப்படிங்கிற ஒரு தமிழ் மூவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு அன்பு, அனு அப்படிங்கிற அந்த தம்பதிகளை சுத்தி தான் அந்த கதைக்களம் நகருது. ஸோ இவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களோட வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமா இருக்கு. பர்டிகுலரா வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும், அதாவது ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரொடியூசரா வந்து பார்த்தீங்கன்னா அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு செலவாகிறது எல்லாத்தையுமே தன்னோட மனைவி தான் பார்த்துக்கிறாங்க. இப்பொழுதைக்கு ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லைங்கிறதுனால மனைவி தான் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. ஆனா அந்த கல்யாணத்துக்கு முன்னால இருந்த காதல் கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே ஒரு கட்டத்துக்கு மேல ஃபீல் பண்ண. அதனால நிறைய சண்டைகள் வருது. இந்த சண்டையோட முடிவு வந்து பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான டிசிஷன் எடுக்குறாங்க. கடைசியா இவங்க டிவோர்ஸ் எடுத்து பிரிஞ்சாங்களா இல்லையாங்கிறதான் படத்தோட மொத்த கதையுமே. பட் இங்க என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இந்த படத்தை ஒரு 2 பாகங்களா 2 கதைகளா சொல்லியிருப்பாங்க. கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கப்புள்ஸ் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட லவ்ல ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். அந்த லவ்ல அவங்கள சேர்ந்தாங்களா? இன்னொரு சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேரிட் கப்பல், அதாவது நம்ம மெயின் பேரான நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின். இவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய லைஃபை காட்டுவாங்க. அவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய லைஃபை காட்டுவாங்க. இந்த 2 கதைகளுக்கும் என்ன லிங்க்? கடைசியா இந்த 2 இடங்கள்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் சேர்ந்தாங்களாங்கிறது தான் அந்த படத்தோட கதையே. சூப்பரான பிளாட்டுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியா வரக்கூடிய அந்த கிளைமாக்ஸ் கண்டிப்பா எனக்கு பிடிச்சிருந்தது. முக்கியமா இந்த படத்துல நிறைய வசனங்கள், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவான விஷயங்களை ஹேண்டில் பண்ணி அழகா மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அது நல்லா இருந்துச்சு. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நாய் மாதிரி இருக்கியா, பூனை மாதிரி இருக்கியா அங்கிறத அந்த கான்வர்சேஷனா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா அட்வைஸ் பண்ணுவாங்க பிரிஞ்சு போயிடலான்னு. ஆனா தன்னோட பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி சொல்லுவாங்க. அந்த சீனா இருக்கட்டும். இந்த படத்திலேயே ஒரு 3வது கப்பல் ஒன்று காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கப்பலை பொறுத்த அளவுக்கு ஆண் வந்து எப்பவுமே பெண்ணுக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற தாட்ல இருக்கும். அந்த கதையுமே ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு. ஓவராலா படம் பார்க்கறதுக்கே ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள ஒரு நீட்டான பிரசன்டேஷன், அழகான மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணி இந்த படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்கனால கண்டிப்பா நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிளாவே சஜஸ்ட் பண்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.